ஐயோ மனுஷனுக்கு புது புது நியாயம்லாம் வருது. கொரோனா வைரஸ் மாதிரி 1518ல டான்சிங் பிளேக்ன்ற ஒரு வினோதமான நோயால பாதிக்கப்பட்டு மக்கள் சாகுற வர டான்ஸ் ஆடியே இறந்து போயிருக்காங்க. ஜூலை 14, 1518 பிரான்ஸ்ல ஸ்ட்ராஸ்பர்க்ன்ற சிட்டில ட்ரோஃபியான்ற லேடி அவங்க கணவரோட ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு கண்ட்ரோலே இல்லாம டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கணவர் ட்ராஃபி ஆடுறத நிறுத்த எவ்வளவோ முயற்சி செஞ்சும் ட்ராஃபியா தொடர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. நேரம் போக போக ட்ராஃபியா ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு நாள் முழுக்க நிறுத்தாம டான்ஸ் ஆடி மயங்கி விழுகிறாங்க. திரும்ப அடுத்த நாளும் அதே மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. இத பார்த்து சுற்றி இருந்த சில பெண்களும் ட்ராஃபியாவோட சேர்ந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. நாளுக்கு நாள் இப்படி கூட்டம் கூட்டமா மக்கள் டே அண்ட் நைட்டா டான்ஸ் ஆடுறத பார்த்த அந்த ஒரு டாக்டர்ஸ் அவங்க ஒரு நோயால பாதிக்கப்பட்டு ரத்தம் சூடானதால தான் இப்படி டான்ஸ் ஆடுறாங்கன்னு அவங்கள அப்படியே ஆட விடுறதுதான் இந்த நோயை சரி பண்ண ஒரே வழின்னு நினைக்கிறாங்க. 5000 பேருக்கு மேல ஜூலைல இருந்து செப்டம்பர் வரை தொடர்ந்து 2 மாசம் நிக்காம டான்ஸ் ஆடி சில பேர் கால்ல இருந்து ரத்தம் வந்தும் சிலர் ஹார்ட் அட்டாக் வந்தும் கிட்டத்தட்ட 400 பேருக்கு இந்த நோயால பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க. செப்டம்பருக்கு அப்புறம் திடீர்னு ஆடிட்டு இருந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகி இந்த டிசீஸ் காணாம போகுது. பசி பட்னியால கஷ்டப்பட்டு மக்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி கோரியோன்ற நரம்பு சம்பந்தப்பட்ட டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகி இப்படி டான்ஸ் ஆடி இருக்காங்கன்னு எர்கோட்ன்ற ஃபங்கை அந்த ஊர்ல விளையிற கிரெயின்ஸ்ல அதிகமா இருந்தனால அது ஹியூமன் பாடியில அன்வான்டட் கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு இப்படி நடந்திருக்கணும்னு பல ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. ஆனா எதனால இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு இப்ப வரை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாத மிஸ்ட்ரியா தான் இருக்கு.